ba kadamlengo நம்முடைய சுற்றாடல்ல மலைப்பாடல். இது என்னண்டா மழை பெய்ய சூழல்ல உருவாகிற அழகை பற்றி வர்ணிச்சு ஒரு பாடல் ஒன்று பாண்டியன் பாடி இருக்கிற. சரியோ? பாடினத பாண்டியன் மழை பெய்யும் போது சூழல்ல உருவாகிற அழகை பற்றி பாடி இருக்கிற. மழை பெய்ய எப்படி என்னென்ன அவதானிக்கிற நீங்கள்? ஈசல் பறக்கும். ஈசல் பறக்கும். வேற குருவி தாழ பறக்கும். மழை பெய்யும் போது ஈசல் பறக்குமா? பெய்து கொண்டு மழை பெய்து கொண்டு ஈசல் பறக்குமா? மழை பெய்ய போதுன்றதான் நீங்க சொல்றீங்களோ? மழை இந்த மழை வேற சொன்னா மயில் தோகை விரித்தாடும், ஈசல் பறக்கும். வேற என்ன நடக்கும்? மழை வேற போதண்டா வானம் கருத்திருக்கும். வானம் கருத்திருக்கும். வேற என்ன அவதானிப்பீங்கள்? கூடுதலி செல்லும். வானத்துல என்ன நடக்கும்? மழை வர போதண்டா வானத்துல என்ன நிகழ்வுகள் நடக்கும்? பறவைகள் பறக்கும். பறவைகள் ஆட்காட்டி பறவைகள் பறக்கும். வேற என்ன அவதானித்திருக்கிறீர்கள்? ஆட்காட்டி குருவி தாழ பறக்கும். வானத்துல வேற என்ன? வானத்துல இயற்கையா என்ன இருக்கும்? இயற்கையான நிகழ்வுகள் என்ன நடக்கும்? மழை வர போதண்டா இடிமின்னல். இடிமின்னல். சரியா? பாப்போம் நாங்களே. சரி, மழை வர போதண்டா இவ்வளவு நிகழ்வுகளும் பாக்குறீங்க. மழை பெய்து கொண்டு மழை கொட்டி கொண்டு இருக்கு, பெருமழை பெய்து கொண்டு இருக்குது. நீங்க என்ன அவதானிக்கிறீங்க? இப்ப மழை வர போகுதுன்னு சொன்னா உங்களுடைய அவதானம் சரி. ஆட்காட்டி பறவை தாழ பறக்கும். வானத்துல வானல் தெரியும். வேற என்ன அவதானிக்கிறது? மழை பெய்து மழை பெஞ்சா பிறகுல்லோ மழை பெய்து கொண்டிருக்கே. மழை பெஞ்சா பிறகுதான் வானவில்ல பாப்பீங்க. மழை பெய்து கொண்டிருக்கேங்க. 3 நிகழ்வு கொண்டு மழை வரக்கு முதல் அப்படி இருக்கும். மழை பெய்து கொண்டிருக்கேங்க சூழல்ல என்னென்ன மாற்றம் இருக்கும். மழை பெய்தா பிறகு என்னென்ன மாற்றம் இருக்கு. 3ஐயும் பிரிச்சு பார்க்கணும். நீங்க இப்ப மழை பெய்யக்கு முதல் சொல்லிட்டீங்க. மழை பெய்து கொண்டிருக்கேங்க என்ன நடக்கும் கேக்குது. மழை பெய்து கொண்டிருக்கேங்க சூழல்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்கும். நார்மலாயே நீங்க அவதானிச்சிருப்பீங்க. இப்ப மழை பெய்யுது, உங்களுடைய அவதானத்தை சொல்லுங்க. இடிமின்னல். இடிமின்னல். மழை பெய்து கொண்டிருக்கேங்க இடிமின்னல் இருக்கும். வேற காற்றடிக்காத மழை பெய்ய அடிக்கும். காற்றடிக்க மரங்கள் இருக்கும். முறியும். மரங்கள் முறியும். மரங்கள் வேகமாக யோசிச்சு சொல்லலாம். மரங்கள் அசைந்தாடும். வேற என்ன நடக்கும்? வீட்டுக்கு இருந்து வெளியில பாப்பீங்களா? நம்ம மழை பெய்து கொண்டிருக்கேங்க. வேற வேற என்ன தவறானிக்கிறீங்க? சரி, இவ்வளவு காணும். மழை விட்டா பிறகு என்ன தேவதானிக்கிற நீங்க? மழை பெய்த பின்னர் நீங்க வானவில் தோன்றும். பட் என்னன்னு சொல்லல விட்டுட்டீங்க. மழை மழை பெருமழை பெய்ய வெள்ளம் பாயிரதல்லோ பாக்குறீங்களோ? வாய்க்கால் எல்லாம் வெள்ளம். அப்ப மழை பெய்ய காட்சி மணல் வாசம் பெரும். மணல் வாசம் ஏற்படும். எப்ப மழை பெய்த பின்னரா? சரி, 3வது சொல்லுங்க. என்ன மட்டும் சொல்லுங்க. மழை பெய்து விட்டா பிறகு என்னத்தை அவதானிப்பீங்க? மற்ற வீதியில போனால் இந்த பள்ளங்கள் இருக்குதான கிடங்களுக்கு எல்லாம் நீர் என்ன செய்யும்? பள்ளங்களில் நீர் தேங்கி நிற்கும். வீதியால போயக்க 2 பக்கமும் கான்கள் வடிகால்கள் இருந்தா வடிகால்களுக்கால தண்ணி என்ன செய்யும்? ஓடும். சரியா? நாங்கள் இன்றைக்கு மழை பாடலை பற்றி இவர் இந்த பாண்டியன் என்பவர் எவ்வாறு வர்ணிச்சிருக்கிறார் என்று பார்ப்போம். வாசியுங்க. இத பாருங்க டீச்சர், போடுறத பாருங்க. இங்க இருக்குதானே போட்டிருக்க. என்ன வாசியுங்க. முதலாவது 2 வரி.
முதலாவது பாடிய கொட்டுவது பார் மழை கொண்டு வா ஒரு குடை. கொண்டு வா கொட்டுவது பார் மழை கொண்டு வா ஒரு குடை பாடியவர் பாண்டியன். கொட்டுது பார் மழை. மழைக்கு என்ன வந்தவ? குடை குடை உங்களுக்கு குடை. பாட்டோட சேர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான இது வருது என்னென்றால் இதுல இருக்கிற பெயர் சொல்லுங்க. இதுல பெயர் சொல் இருக்குது. இந்த ரெண்டு கவிதை பாடல்லையும் வரியிலையும் இருக்கிற பெயர் சொற்களை சொல்லுங்க. மழை குடை மழை. நீல மலை கீழ குடை ஓ ரெண்டு வரியிலையும் மழை மழை குடை. குடை சரி இதுல வினை சொல் இருக்கா? இல்ல இல்லையா? மலை குடை. அது பெயர் சொல். இல்ல. வினைச்சொல் சொல்லுங்க. படிச்சுட்டீங்க. வினை சொல்லண்டா ஒரு செயலை குறிக்கிறேன். நாங்க என்ன செயலை செய்தாலும் வந்து ஒரு ஆள் தலை இருக்கிறார், தலை முடிஞ்சு கொண்டு இருக்கிறார், அதுவும் ஒரு செயலைத்தான் குறிக்குது. நீங்க என்ன செய்கிறீங்களோ அது வினை. நீங்க செய்யற செயற்பாடெல்லாம் வினை. இதுல இதுக்கு பாருங்க வினைச்சொல் என்ன என்பரசி? கொட்டுது. கொட்டுது கொட்டுது ஒரு செயற்பாடு தானே. கொட்டுறதுண்டா பொழியுது. அது ஒரு வினைச்சொல். விளங்கிட்டோ? ஓ ஓ என்ன மட்டும் இருக்கு? கீழே என்ன இருக்கு? கொண்டு கொண்டு வா. என்ன கொண்டு வா? வா ஏதோ கொண்டு வா குடிய மழை கொட்டுது மழை குடிய கொன்ற சொல்லி சொல்லி கொண்டு வா குடை வினை சொல்லும் இருக்குது. என்பது விளங்குதோ? வினை சொல்லும் இருக்குது. ஓ பெயர் சொல்லும் ஓ சொல்லும் இருக்கு. இந்த ரெண்டு வரியையும் ஒரு ஆள் பாடலை பாடுங்க. பாப்போம். ராகத்தோட பாடுங்க. கொட்டுது மழை கொண்டு வா ஒரு குடை இப்ப சேர்த்து எட்டு வரி நான் திருப்பி எட்டு வரி நீங்க கொண்டு வா ஞாபகம் ஒரு குடை வா ஒரு குடை மழை பெய்ய அடுத்த காட்சி கொட்டுது பார் மின்னல் பார்க்காதே அது மின்னல் மின்னல் அது இன்னல் கொட்டுது பார் மின்னல் பார்க்காதே அது இன்னல் மழை பெய்யக்க முதல் கொட்டுது பார் மழை ஹலோ மிஸ் இரண்டாவது கவிதை வரி இரண்டாவது பந்தி ஹலோ டீச்சர் பெருமழை பெய்யக்க கொட்டுதண்டால் என்ன வேகமாய் மின்னல் மின்னல் மின்னது. சரி அதான் கொட்டு வேகமா வருது மின்னல். பார்க்காதே அது இன்னல். அந்த மின்னலை பார்த்தால் எங்களுக்கு இன்னலாம். இன்னலுக்கு என்ன ஒத்த சொல்? இன்னலுக்கு இன்னல். ஒத்த சொல் என்ன? பார் மின்னல் அம்மா இந்த பார்க்காதே அது இன்னல் இன்னலுக்கு ஒத்த கருத்து என்ன? அப்படியா படிச்சீங்கள்? இன்னல் என்றா என்னன்னு தெரியாதோ? இன்னல் இன்னலண்டா என்ன? துன்பம். சரியா? சொல்ல என்ன? துன்பம். துன்பப்படுறது இன்னல. சரியா? மறக்க கூட. அப்ப இதுல பாருங்க கொட்டுது பார் மழை. அப்ப மழை கொட்டேக்க மின்னல். முதலாவது மழை கொட்டினது, ரெண்டாவது மின்னல் கொட்டுது. அந்த மின்னலை எங்களுக்கு துன்பமா? என்ன இன்னலுக்கு? துன்பம். ஓ சரியா? தெரியாதாக நோட் பண்ணி வைக்கணும். ஒத்த கருத்து தெரியாதாக பிறகு மறந்து எழுதி வைக்கணும். ஓ துன்பம். மின்னலண்டா துன்பம். சரியா? அப்ப இதுலயும் பெயர் சொற்கள் வந்திருக்கு. பெயர் சொற்களை சொல்லுங்க. அடுத்தது சொல்லுங்க என்னென்ன பெயர் சொல்? பெயர்ச்சொற்கள் மின்னல் இன்னல் ஓ ஒன்று மின்னல். அடுத்தது மின்னல் இன்னல் மின்னல் இன்னல். சரியா? ரெண்டு இன்னல். பெயர் கொண்டு மின்னல், அடுத்தது இன்னல். இதுலயும் வினை சொற்கள் வந்திருக்குது. இன்னல் இது பார் மின்னல். கொட்டுது பார்க்காதே, பார்க்காதே ஓ ஒரு ஆள் தான் விட சொல்றீங்க. மற்றாங்களும் சொல்லுங்க. என்னென்ன வினை சொல்? கொட்டுது பார்க்காதே மின்னல் ஓ பார்க்காதே. சரி அப்ப ரெண்டாவது வந்து விளங்கிட்டா? ஓம் சரி ஒரு ஆள் கவிதையா படிங்க. ஒரு ஆள் இந்த ரெண்டு பேரும். கொட்டுது கொட்டுது பார் மின்னல் பார்க்காதே அது இன்னல்
சரி அப்ப விளங்கி பாருங்கம்மா. ஓ அடுத்த வாசிங்க. முழங்குது பார் இடி வெளியே போவது எப்படி? ஓ முழங்குது பார் இடி வெளியே வெளியில போன இது நடக்கும். வெளியே போவது எப்படி பாருங்க. மின்னல் எப்படி இடி வந்து ரெண்டு மின்னல் விழுறத பாருங்க. மரம் மாதிரி விழுகுது. ஓ மரம் மாதிரி மின்னல் வந்து விழுது. இருக்கிறீங்களோ பாலும் மின்னேக கண்டிருக்கிறீங்க. இடி விளையக கண்ட நீங்களோ மின்னி விளையக எங்க கண்ட நீங்கள்? என்னல பாக்குற நீங்க. அப்ப முழங்குது பாரடி வெளியே போவது எப்படி? சரியா? அப்ப முதல் சொல்லுங்க. முதலாவது என்ன பார்த்த நீங்கள்? முதலாவது சொல்லுங்க. கொண்டு வா. அப்ப இதுல இருக்கிற பெயர் சொற்கள் பார்த்துட்டீங்களே, பார்த்துட்டீங்க. அதே மாதிரி அடுத்ததுல என்ன பார்த்த நீங்க? ரெண்டாவதுல உங்களுக்கு இவ்வளவு நாளும் மின்னலுக்கு ஒத்த கருத்துச்சோ தெரியாது. சரி, இதுல இருக்கிற பெயர் சொற்கள் பார்த்துட்டீங்க. மின்னல், வினை சொற்கள் பார்த்துட்டீங்க. கொட்டுது, விளங்கிட்டுதா? அடுத்தது போமா? சரி, அடுத்தது வாசிங்க. முழங்குது பாரடி வெளியே போவது எப்படி? அப்ப என்ன செய்யலாம்? இதுல நீங்க ஒன்றை படிக்கிறீங்க. மழை பெய்யேக்க இடி முழங்கேக்க நாங்க வெளியில போக கூடாது. வெளியில போனா என்ன ஆபத்து வரும்? எங்கள்ல இடி முழங்க. எங்கள்ல இடி முழங்கும். அல்லது இடி விழுந்தா எங்களுக்கு காதுக்கு என்ன செய்யும்? எங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படும். என்ன அதிர்ச்சி ஏற்படும்? நாங்கள் முழங்குது பாரடி வானத்துல இடிச்சு மழை பெய்யேக்க முழங்கும். மழை வர போதென்றாலும் இடிச்சு முழங்கும். முழங்கேக்க நாங்கள் வெளியில போக கூடாது. முழங்குது பாரடி வெளியே போவது எப்படி? சரி, இதுல இருக்கிற பெயர் சொல் என்ன பெயர் சொல் இருக்கு? இடி. ஒரு சொல் தான் பெயர் சொல். என்ன இடி? இடி என்றால் இடிக்கிறது. இடிக்கிறதுக்கு கன பொருள் இருக்கு. என்னென்ன இடி என்று சொல்றது? என்னென்ன? அடிக்கிறது, நெல் அடிக்கிறது. மாவை அடிக்கிறது, நெல் அடிக்கிறது. வேற என்ன இடி? வானத்துல அடி முழங்குறது. சரி, அப்ப இடிக்கிறது கருத்து தெரியும். நாங்க முக்கியமா பெயர் சொல்லும் வினை சொல்லும் இதுல பார்த்து கொண்டு வரோம். இதுல வினை சொல்லு வெளியே போவது எப்படி? இது வினை சொல் வெளியே வருமா? வெளியே போவது ஒரு செயல். வினை சொல்லண்டா நீங்க என்னத்தை தெரியணும்ன்றா என்ன செயல். நாங்கள் என்ன செயலை செய்யறோமோ அந்த செயல் தான் என்ன வினைச்சொல். அப்ப இதுல நடக்குது முழங்குது போவது. எத்தனை விஷயம் போவது. ஒரு 4 விஷயம் பார்த்துட்டீங்க. இது வாசிங்க. பொழியுது பார் முகில் விளைந்திடும் பார் வயல். முகில் எங்களுக்கு வானத்துல முகில் தான் என்ன செய்யுது? மழைய வருது. முகில் தான் முகிலா ஒன்று சேர்ந்து கடைசியா எங்களுக்கு நீராய் பொழியுது, மழையாய் பொழியுது. அப்ப பொழியுது முகில் விளைந்திடும் பார் வயல். மழை பெய்தா தானே வயல் பொழியும். மழை பெய்தா தான் என்ன செய்யும்? வயல் விளையும்.
சரி அப்ப இதுல சொல்லுங்க என்னென்ன பெயர் சொல் இருக்குது. முகில் வயல் வயல் வயல். வயலுக்கு என்ன ஒத்த சொல்? களனி. வயலுக்கு ஒத்த அர்த்த சொல் தெரியாதாக இருக்கிறீங்களா? இல்ல வயலுக்கு ஒத்த சொல். அப்ப இதுல 3 ஒத்த சொற்கள் இருக்குது, பெயர் சொற்கள் இருக்குது, வினை சொல் இருக்குது. இப்ப இதுல என்னென்ன பெயர் சொற்கள் இருக்குது? முகில் வயல் வயல். வயலுக்கு ஒத்த சொல் என்ன? வயலுக்கு களனி களனி. கருத்து இருக்குதுல பாருங்க. பாரண்டு இருக்கு. வயலை பார்க்க சொல்லி இருக்கு. ஆனா பாரண்டா இன்னொரு இருக்கு. பாருக்கு ஒத்த கருத்து என்ன படிச்ச நீங்கள்? பாரண்டால் கொண்டு ஒன்றை பார்க்கிற ஒரு ஆளையும் பாருக்கு ஒத்த கருத்தும் ஒரு சொல் இருக்கு. பூமி. பூமி பாக்குறது, ஒரு பொருளை பாக்குறது, இல்ல ஒருவரை பாக்குறது, பாக்குறத குறிக்கிறது. சரியா? சரி இதுல வினைச்சொல் வினைச்சொல் இருக்கா? வினைச்சொற்கள் பொழியுது விளைந்திடும். சரி அடுத்தது போவது பேர் குயில் ஆடுது பேர் மயில் மயில். எப்ப இது நடக்கு? எப்ப வரத்துக்கு முதல் மயில் எப்ப ஆடும்? எப்போது மயில் அறிகுறி ஓ மழை வரப்போதுக்கான அறிகுறி. ஆனா இப்போ குயிலுகள் மழை இல்லாட்டிக்கும் கூவும். மழை இல்லாத என்ன செய்யுது? குயில நாங்க சித்திரேவேன் கூவும். குயில் எப்படி கூவுறது? குயில் மாதிரி கூவணும். மயில் ஆடுது. சரியா? இதுக்கு மழைக்குரிய அறிகுறி. கூவுது பேர் குயில். கூவுது பேர் குயில். இதுல இருக்கிற பெயர் சொற்களை சொல்லுங்க. குயில் மயில் மயில். சரியா? இதுலயும் மொத்த கருத்தும் வந்திருக்கு. பேர் வந்திருக்கு. எல்லாத்துலயும் பேர் வந்திருக்கு. பாருக்கு என்ன ஒத்த கருத்து? பூமி. சரி இதுல வினைச்சொற்கள் இருக்கா? போவது ஆடுது கூவுது ஆடுது. சரி மழை பெய்தாலே மகிழ்வுதான் மறைந்திடம் நாம் வறட்சிதான். அப்ப மழை பெய்தால் எல்லாருக்கும் என்ன? மகிழ்ச்சி. நாம் வறட்சி இருக்கிற வறுமை எல்லாம் ஓடி போகும். எதை கண்டா வறுமை ஓடுமா? மழைய கண்டா. சரி இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் 2, 4, 6, 8, 10, 12 வரை இப்ப சொல்லி தந்தது. 6வது தொடர்ச்சியா பாடுவீங்களா? எழுதி வச்சிருக்கிறீங்களோ? எழுதி இருக்கிறீங்களோ? யார் பாடுவேன்னு சொன்னா சொல்லுங்க. பாடுங்க. கொட்டுது பேர் மலை கொண்டு வா ஒரு குடை. பாட்டை பாடணும். கொட்டுது பேர் மின்னல் பார்க்காதே அது இன்னல். அடுத்தது முழங்குது பேர் இடி வெளியே போவது எப்படி. பொழியுது பேர் முகில் விளைந்திடும் பேர் வயல். சரியா? இப்ப கொப்பி இருக்கா எல்லார்டையும்?
சொற்கள் என்று போட்டு இதுல ஓ குடை கொண்டு வா ஒரு குடை இதுல இருக்கிற பெயர் சொற்களை எழுதுங்க முதலாவது 2 வரியில இருக்கிற பெயர் சொற்களை எழுதுங்க எழுதுறீங்களோ ஓமிஸ் பெயர் சொற்கள் அங்கால வினை சொற்கள் என்று போடுங்க முதலாவது பெயர் சொற்கள் எழுதுங்க மலை குடை அங்கால வினை சொற்கள் என்று போட்டுட்டு கொட்டுது கொண்டு வா எழுதினா சொல்லுங்க அடுத்தது கொட்டுது வார் மலை ஓமிஸ் எல்லாரும் எழுதிட்டீங்களா ஓம் பாடியது நீங்க ஒவ்வொரு கவிதை பாடலையும் பாடிக்க ஒவ்வொரு இதா என்ன பாட்டா இருந்தாலும் அதுக்கு ஒவ்வொரு பாடி இருக்கு யார் ஒரு ஆள் பாடி இருக்கும் அந்த பாடி யாருன்றது வெறும் உங்களுக்கு சில நேரம் கவிதையை போட்டு அல்லது பாடலை போட்டுட்டு இதை பாடியவர் யாருன்னு நீங்க சில நேரம் பாட்டை ஃபுல்லா பாடமாக்கி வச்சிருப்பீங்க ஆனால் பாடியவரை பார்க்காம விடுவீங்க மறந்துடுவீங்க அதுக்காக இப்ப மலைப்பாடல்டா மலைப்பாடல் போட்டுட்டு பாடியவரே எழுதணும் என்ன எழுதிட்டு சரி ரெண்டாவதுல இருக்கிற அதுக்கு கீழே எழுதுங்க ரெண்டாவதுல இருக்கிற பெயர் சொற்களை எழுதுங்க ரெண்டாவதுல இருக்கிற பெயர் சொற்கள் பெயர் சொல்ல எழுதுறா பெயர் சொற்கள் மின்னல் இன்னல் 2 பெயர் சொற்களை எழுதிட்டு அதுக்கு அங்கால இதுல இருக்கிற வினை சொற்கள் எழுதிட்டேன் டீச்சர் வினை சொற்களும் எழுதிட்டீங்களோ வினை சொற்களையும் எழுதுங்க கொட்டுது பார்க்காது எழுதிட்டீங்களோ சரி அடுத்ததையும் எழுதுங்க முழங்குது பாருடி வெளியே போவது எப்படி இதுல இருக்கிற பெயர் சொற்கள் இருக்குதானே என்ன இருக்குது ஒன்றுதான் இருக்குது பெயர் சொற்கள் எழுதிட்டு அங்கால வினை சொற்கள் எழுதுங்க முழங்குது போவது ஓகே டீச்சர் எழுதிட்டீங்களோ சரி அடுத்தது பொழியுது பார் முகில் விளைந்திடும் பார் வயல் பொழியுது பார் முகில் பொழிகிறது என்று சொல்றேன் இல்ல முகில் தான் எங்களுக்கு மழையை தாரதான் பொழியுது பார் முகில் மழை தான் பொழியுதானே முகில் கூட்டம் ஒன்று மழை பொழியுது இதுல பெயர் சொற்கள் இருக்குதானே பெயர் சொற்கள் போட்டுட்டு முகில் வயல் முகில் வயல் ஓகே டீச்சர் வினை சொற்கள் இருக்கா எழுதிட்டேன் டீச்சர் என்ன பெயர் சொற்கள் வினை சொற்கள் பெயர் சொல் முகில் வயல் வினை சொல் பொழியுது விளைந்திடும் ரைட் அடுத்தது இதுல முதலாவது வசனத்துல ரெண்டையும் சேர்த்து எழுதலாம் கூவுது பார் குயில் ஆடுது பார் மயில் இதுல இருக்கிற பெயர் சொற்கள் எழுதுங்க சும்மா வரைய போட்டு குயில குயில் மயில் 2 பெயர் சொற்கள்
அடுத்த வினை ஓகே சொற்கள். டீச்சர். ஓ, என்னென்ன வினை சொற்கள் எழுதிட்டீங்க? போவது ஆடுது. பூவுது ஆடுது. ஆடுது. போவது ஆடுது. சரி, அடுத்த இப்ப என்ன செய்ய போறீங்கன்ற அடுத்த கேள்விய. சரி, அடுத்தது ஒத்த கருத்து சொற்கள் என்றுட்டு கீழே ஒத்த கருத்து சொற்கள் எழுதிட்டு அடுத்த கேள்வி அது கீழே பேருக்கு ஒத்த கருத்து எழுதுங்க. பேர் பூமி. ஒத்த கருத்து போட்டுட்டு பேர் எழுதி பேஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒத்த கருத்தை போடுங்க. சரிங்களா? பேரு ஓகே டீச்சர். ஓம் டீச்சர். ஓம் டீச்சர். எழுதிட்டேன். எழுதிட்டோம். எழுதிட்டீங்க. சரி, அடுத்ததுல இருக்கா ஒத்த கருத்து? ஓ. ஓ, என்ன இருக்கு? இன்னல். மின்னலுக்கு என்ன? இன்னலோ? இன்னல். ஓ. இன்னல் என்று போட்டுட்டு இன்னலுக்கு என்ன போடுவீங்க? துன்பம். இடர். இடர், துன்பம். என்ன துன்பம். போடலாம், துன்பம் என்றும் போடலாம். ரெண்டு கருத்தையும் போட்டு வையுங்க. ஒத்த கருத்து இன்னலுக்கு இடர், துன்பம். துன்பம் இடரும். ஓ, என்ன மட்டும் இதுல இருக்கு ஒத்த கருத்து? கண்டுபிடிங்க. பேர். பேர் அதை எழுதிட்டீங்களே, என்ன எழுதினபடியா? ஓ. சரி, அடுத்ததுல பாருங்க. முழங்கு பேரடி வெளியே போவது எப்படி? இதுலயும் பேர் தான். இதுல ஒரு எதிர்கருத்து சொல்லிருக்கு. வெளியே. உள்ளே வெளியே. உள்ளே வெளியே. அப்ப எதிர்கருத்து போட்டுட்டு வெளியே டேஷ் பண்ணி உள்ளே என்று போடுங்க. எல்லாம் உங்களுக்கு பிரியோசனப்படும். அப்புறம் இந்த பாடம் எடுத்து படிக்க வைக்க அதுல பெயர் சொற்கள், வினை சொற்கள், ஒத்த கருத்து, எதிர்கருத்து எல்லாத்தையும் பார்க்கலாம். எதிர்கருத்து போட்டுட்டு வெளியே என்று போட்டுட்டு வெளியேக்கு என்ன எதிர்கருத்து? உள்ளே. வெளியே, உள்ளே. உள்ளே. எல்லாரும் எழுதிட்டீங்களோ? ஓ. சரி, பொலியது பேர் முகில் விளைந்திடும் பேர் வயல். இதுல என்ன எழுத? வயல். ஓ, வயலுக்கு ஒத்த கருத்து என்ன? கழனி. கழனி. இந்த பேருக்கு எழுதிட்டீங்க. என்ன ஒரு ஒத்த கருத்து இருக்கு கண்டுபிடிங்க. எந்த கருத்து கண்டுபிடிச்சிட்டீங்களோ? ஓ. எது? வயலை விட என்ன மண்டி இருக்கம்மா ஒத்த கருத்து? என்ன? முகில். கருத்தும் இருக்கு. பொழியறதுக்கு என்ன ஒத்த கருத்து? பொழியுது. ஓ, ஆனா இதுல பொழியுது பேர் முகில் மழை என்று வந்திருந்தா நாங்கள் அதை ஒத்த கருத்தை போடுவோம். இதை நீங்கள் எழுத வேண்டாம். வயலுக்கு கழனி என்று எழுதுங்க. பொழியிறண்டா கொட்டுறதுன்னு ஒரு கருத்து இருக்கு. அது தேவையில்லையா? பொழியிறண்டா கொட்டுறது. கொட்டுறது. அடுத்தது பேர் குயில். கூவுது பேர் குயில். பேர் தான் அதுல வரும். கூவுது பேர் குயில். இதுல ஒத்த கருத்து இருக்கா? இல்ல. இல்ல. எதுக்கருத்து? என்னத்துக்கு பேர் இருக்கு? அது எழுதிட்டீங்க ஒரு தடவை. இருக்குது. எதுக்கருத்து இருக்கா? ஓ. எது? இல்ல. இல்ல. விளங்கிட்ட உங்களுக்கு? ஓ. இதை வாசிங்க. மழை பெய்தாலே மகிழ்வுதான் மறைந்திடும் நம் வறட்சிதான். மறைந்திடும் நம் வறட்சிதான். பாட்டு வரியோட பாட்டும் பாடம். இதுல இருக்கிற ஒத்த அர்த்த சொற்களும் தெரியும், எதிர்கருத்து சொற்களும் தெரியும். வேற என்ன பார்த்தீங்க? வினை சொற்கள். ஓ, வினை சொற்கள், பெயர் சொல். பெயர் சொல், மற்றது மழை பெய்ய மழை பாடினவர். மழை பெய்ய முன் பெய்து கொண்டிருக்கும் போது பெய்த பின். பெய்த பின்னரும் எங்கட சூழல்ல என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு எல்லாம் விளங்கிட்டு படிச்சுட்டீங்களே. அப்ப இத பாடல பாடினவர் பாண்டியன்.
பாண்டியன். ஏதாவது உங்களுக்கு சொன்னா கேளுங்க. ஏதாவது விலங்கியல் என்று சொன்னா கேளுங்கோ. இந்த 8 10 வரை ஹலோ டீச்சர் ஏதாவது விலங்கியல் என்றா கேளுங்க. இன்னல்லண்டு நாங்க தொண்டவண்டு சொல்றோமல்லோ ஓ அது என்ன இன்னல் டீச்சர் என்ன நடக்கும் என்னம்மா? இன்னல் தொண்டவண்டு சொல்றோமல்லோ ஓ என்ன தொண்டம் வரும் ஓ உங்களுக்கு என்ன வீட்டை உங்களுக்கு காய்ச்சல் வாரதோ? இல்ல காய்ச்சல் வார இல்ல. அம்மா பேசுறவாவோ? ஓ படிக்கலன்னு பேசுறவா இல்லோ? ஓ அப்ப கவலைப்படுற நீங்கள் இல்லோ? ஓ அதுதான் துன்பம். வேற நீங்க ஓடி விளையாடைக்கு எதுவும் காயங்கள் வரும், சின்ன காயங்கள். அப்ப மனதுக்கு உங்களுக்கு என்ன கூடாத சந்தோஷத்தை விட தீமையா என்ன கூடாத மனதுல நினைவுகள் அப்படி எண்ணங்கள் வருதோ அதைத்தான் துன்பம் என்று சொல்றோம். வேற என்னென்ன துன்பம் இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க. இங்க வரே இல்லையா கிளாஸுக்கு? தலைவன கிளாஸ் நுடலே தொடங்கிட்டு சரி நீங்க பாக்குற நீங்க மற்ற பாடங்களை எல்லாம் இது படிச்சு முடிய தலைவன். ஓ நீங்க இது படிச்சிருக்கீங்க, கவலைப்பட தேவையில்லை. திருப்பி படிக்கணும்னா என்ன அடுத்த கிளாஸ்ல பாப்பமேண்டு. சரியா? யூடியூப்ல பாக்கலாம் தானே பாக்குற நீங்களோ? ஓ அப்ப அதுல பாருங்க. இதுல பார்த்தாக்கள் அதிபர் ஃபேஸ்புக்ல யூடியூப்ல போடுறா. யூடியூப்ல பாக்கலாம். சரி அப்ப முடிப்பாமா? ஓ நீங்க அடுத்த வகுப்பு ஓம் அடுத்த கிளாஸ் அடுத்த செவ்வாய்க்கிழமை என்ன? அடுத்த கிளாஸ் செவ்வாய் செவ்வாய்